ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரெட் உப்மா. ரவா உப்மா, சேமியா உப்மா போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி பிரெட் உப்மா பண்ணி சாப்பிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த பிரெட் உப்மா டக்குன்னு செஞ்சிடலாம். பிரெட் உப்மா எப்படி ஈஸியாக ரொம்ப சுவையாக பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு டவால ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் 5 பிரெட் ஸ்லைசஸ் யூஸ் பண்ணி பிரெட் உப்மா பண்ணியிருக்கிறோம். பிரெட்டோட 2 சைடுமே நல்லா நெய் தடவி கலர் மாறினதுக்கப்புறம் மொறுன்னு சுட்டு எடுத்துருங்க. சில பேருக்கு பிரெட் ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பிடிக்கலைன்னா அதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. வீட் பிரெட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த பிரெட் உப்மாக்கு ஒயிட் பிரெட் தான் நல்லா இருக்கும். பிரெட்டு நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு உடனே கட் பண்ண வராது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பீஸா கட்டர் இருந்தாலும் கூட அதை உடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைனா பிரெட்டை ஃபஸ்ட்டு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய்யில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரெட் உப்மா தானே, பிரெட்டை பிச்சு போட்டால் என்ன நினச்சாலும் குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அடுத்து ஒரு கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை சைஸ் கொடமிளகா நீட்டமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வதக்க விடுங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கேரட்டோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வத்தல் பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடுங்க. 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. உள்ளே இருக்கிற கேரட், தக்காளி எல்லாமே குக் ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பிரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வாசனைக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கோங்க. மசாலா பிரெட்டோட சேர வரைக்கும் கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம், அப்புறம் பிரெட் எல்லாமே குழஞ்சிடும். சுவையான பிரெட் உப்மா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடிக்கடி பிரெட் பேக்கெட் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா மீந்து போன பிரெட் பேக்கெட்ஸை ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் மொத்தமாக இந்த மாதிரி பிரெட் உப்மா பண்ணிட்டா அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோ ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோ ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸோட அடுத்தடுத்த ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.